ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே மினி விளாக்ல ஹஸ்பண்ட் அண்ட் சிஸ்டர் என்னோட மாமியார் மவுத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி போட்டு அந்த விஷயத்தை கேட்டு அத்தனை பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ பேர் துவா பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது தெரியாம நிறைய பேர் ஏன் இன்னும் வீடியோ போடலன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பி பாசமா கேட்டீங்க. என்னோட மாமியார் வந்து மவுத் ஆயிட்டாங்க. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இந்த மாதிரி மவுத் ஆயிட்டாங்க. நாங்கள் ஒமான் டூர்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நியூஸை நாங்கள் கேள்விப்பட்டு அங்கேருந்து டிராவல் பண்ணி நாங்கள் இந்தியாவுக்கு போனோம். இன்னும் நிறைய பேர் என் மேல அக்கறையா அவங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஆனாங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. vlogல கண்டிப்பா உங்க கூட நான் எல்லாத்தையுமே டீடைலா நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. என்னோட மாமியார் வந்து எங்க வீட்டோட பெரிய ஆலமரம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க எங்களுக்காக எவ்வளவு விஷயத்த செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கும் போதே பெரிய பிரமிப்பா தான் இருக்கு. என் மாமியாருக்கு தெரிஞ்ச பெரிய உலகமே என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான். என் மாமியார் வாழ்ந்த வாழ்க்கையே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே வாழ்ந்த மனுஷி அவங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்புல இருந்து மீண்டு வருதுன்றது ரொம்ப கஷ்டங்க. என்னோட மாமனாருக்காகவும் என் ஹஸ்பண்டுக்காகவும் என்னோட நாத்தனாருக்காகவும் கொஞ்சம் துவா செஞ்சுக்கங்க. பேக் டு ரொட்டீன் ஆகி நாளையில இருந்து நானும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.